ஸ்ரீ குருபியோ நமக. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே வணக்கம். இன்று டிசம்பர் மாத ராசி பலனை பார்க்க உள்ளோம். எப்போதும் இரண்டு மனநிலைகளை கொண்ட நேயர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இதை சரி செய்தாலே உங்கள் பாதையில் மிகுந்த முன்னேற்றம் காண முடியும். ஒன்று அல்லது இரண்டு, இந்த இரண்டு சிந்தனைகள் வைத்துள்ளதால் தடுமாற்றங்கள் அதிகரிக்கின்றன. இந்த மாதத்தில் கணவன் மனைவி பிரச்சனை, கடன் சுமை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் நான் குறிப்பிடுகிற நாட்களில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வத்தை வணங்கினால் சற்று சுபிட்சத்தை ஏற்படுத்த முடியும். இந்த டிசம்பர் மாதத்தில் 1, 5, 7, 10, 17, 23, 25 இந்த குறிப்பிட்ட தேதிகளில் நீங்கள் லட்சுமி நரசிம்மர் அல்லது அர்த்தநாரீஸ்வரர் இருக்கக்கூடிய ஆலயங்களில் சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தால் 5 முறை வலம் வந்தால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற அதிக நன்மைகள் தரக்கூடிய நாட்களாக அமைந்துள்ளது. ஆகவே இதை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிதுனராசி அன்பர்கள் பல எண்ணங்களுடன் கூடி 2 வகையான செயல்பாடுகளினால் பல தடைகளை ஏற்படுத்துகின்றன. இவைகளை ஒருங்கிணைக்கவும் முழு முயற்சியுடன் பௌர்ணமி நிறைந்த அன்று அண்ணாமலை அல்லது கிரிவலம் கூடிய இடங்களில் கிரிவல பாதையில் நடைப்பயணித்து ஆரம்பித்தால் வெற்றி அடைய வாய்ப்புள்ளது. பிரகாசமாக ஒளிர்விட முடியும். வரும் நபர்கள் பல பேருடைய ஜாதகத்தில் பிரிவினையை பற்றி கேட்கிறார்கள். திருமணமான ஒரு சில மாதங்களிலோ அல்லது ஒரு சில வருடங்களிலோ புரிதல் இல்லாமல் பிரிவினையை பற்றி என்னிடத்தில் வருகிறார்கள். முதலில் ஒன்று, அவர்கள் பொருத்தம் சரியாக பார்ப்பதில்லை. அடுத்தது, விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாததாலும் அதிக எதிர்பார்ப்புகளும் இச்சூழ்நிலையில் ஏற்படுவதால் பிரிவினைகள் அதிகரித்துள்ளன. இதை தவிர்க்க முதலில் ஜாதகத்தில் கிரக நிலைகளும் அவர்களுக்கு எடுத்து கொடுக்கிற ஜாதகமாக அமைந்துள்ளதா என்று ஆராய்ந்தும் குடும்ப ஒற்றுமையோடும் பெண்ணும் ஆணும் செயல்பட்டால் இந்த பிரிவினை தடுக்க வாய்ப்புள்ளது. இந்த பிரிவினைக்கு முக்கிய காரணம் கிரக நிலையில் 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் 12ஆம் இடம் உள்ள கிரகங்கள் எவ்வாறு அமைந்துள்ளது, அதனுடைய பரிவர்த்தனைகள், அதிலும் முக்கியமாக செவ்வாய் சூரியன் 7ஆம் இடத்தில் எவ்வாறு அமைந்துள்ளார், அதில் இரத்தத்திலும் இதனுடைய பாதிப்புகள் எவ்வாறு உள்ளன, இதையெல்லாம் ஆராய்ந்து அதற்கு தகுந்த பரிகாரம் செய்து வந்தால் இந்த பிரிவினையிலிருந்து விடுபடலாம். மற்றும் இந்த எளிய முறையில் பிரிவினை தடுக்க இந்த நான் கூறுகின்ற பரிகாரத்தை மேற்கொண்டால் பிரிவினையை தடுக்க முடியும். இந்த தடையை நீக்க முருகப்பெருமான் கோயிலில் முருகன், வள்ளி தேவி யானை அவர்களுக்கு மல்லிப்பூ முழம் வாங்கி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து அங்குள்ள சுற்றி வரக்கூடிய இடத்தில் சந்திரன் இருந்தால் அவங்களுக்கு மல்லிப்பூவை சாத்தி 11 முறை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ இந்த முயற்சி செய்து வந்தால் இந்த தடை உடைய வாய்ப்புள்ளது. அதேபோல் பெருமாள் கோயிலில் தாயார் சன்னிதானத்தில் 7 விளக்கை ஏற்றி வைத்து செவ்வாய் அன்று வெள்ளிக்கிழமை ஒரு பொழுது விரதம் இருந்து 21 முறை வலம் வந்தால் இந்த தடையை விளக்க வாய்ப்புள்ளது. இந்த பிரிவினையிலிருந்து விடுதலை அடைய முடியும். இது பொதுவான வழிமுறை. குறிப்பிட்ட ஜாதகத்தை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து என்னிடத்தில் வந்தால் தகுந்த ஆலோசனைப்படி இது மிகுந்த பலனை பெறலாம்.